ஜல்லிக்கட்டு விளையாட்டல்ல, தமிழ் பாரம்பரியத்தின் மாபெரும் அடையாளம். ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டு இருந்த காலங்களில் தமிழ் சமூகத்துக்கு மாபெரும் அநீதியை இழைக்கப்பட்டுள்ளது. அந்த அநீதிக்கு எதிராக மாணவ மற்றும் இளைய சமுதாயம் மெரினாவில் கூடிய கூட்டம் இந்த நூற்றாண்டின் அழியாத வரலாற்று சாசன சுவடுகள். அந்த மாணவ மற்றும் இளைஞர்கள் கூட்டத்தில் தமிழ் உணர்வை மதித்து மைய அரசிடம் பேசி புரிய வைத்து பீட்டாவின் பீப்புள் ஃபார் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் கார்ப்பரேட் சதி செயலையும் முறியடித்து தமிழ் மண்ணின் அடையாளத்தை மீட்டுத் தந்தவர் மதிப்புமிகு ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். முதல்வராக இருந்து தன்னுடைய அளப்பரிய தமிழ் சமூக தொண்டால் நிறைவேற்றி காட்டினார். அடிப்படையில் தானும் ஒரு விவசாயியாக வாழ்ந்து உழவையும் ஏறு தழுவுதலையும் தன் வாழ்நாளின் அடையாளமாக வாழ்ந்த மதிப்புமிகு ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய அறிவு கூர்மையாலும் அதிபுத்திசாலித்தனத்தாலும் தமிழகத்தின் தங்கத் தாரகை அம்மா அவர்களிடம் கற்ற அரசியல் சதுரங்க பாடங்களின் மூலம் பொறுமை காத்து வென்று உச்சநீதிமன்றம் ஒப்புதலுடன் தமிழ் சமூகத்தின் வீர அடையாளம் என கருதப்படும் ஜல்லிக்கட்டை மீட்டுத் தந்தார். தமிழ் தேசமெங்கும் ஒவ்வொரு ஊரிலும் நடக்கும் ஜல்லிக்கட்டுக்கு அடித்தளமாக விளங்கிய, அரசாணை வாங்கி நீதிமன்ற ஒப்புதல் வாங்கிய தமிழ் மறவர் கூட்டத்தின் தன்னிகரற்ற தலைவர் மதிப்புமிகு ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு காலம் உள்ளவரை தமிழ் சமூகமும் தமிழ் இளைஞர் கூட்டமும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. தனது விவசாய விசுவாசத்தையும் தமிழ் மக்கள் மேல் அவர் காட்டிய அன்பும் அக்கறையும் மீண்டும் மீண்டும் தமிழ் மக்கள் முழுமையடைய அவரே தமிழகத்தின் மேன்மைமிகு முதல்வராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிரந்தர அடையாளமான கட்சி ஒருங்கிணைப்பாளராக இருப்பதே ஜல்லிக்கட்டு போன்ற அடையாளங்களை நமக்கு மீட்டுத் தந்ததற்கு நாம் செய்திடும் நன்றி உபகாரமாகும். ஜல்லிக்கட்டு நாயகன் மதிப்புமிகு ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்.